ஸ்ரீ பச்சையம்மன் ஜோதிட நிலையம். ஜாதக சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தீர்வு காணப்படும். ஆடி மாத ராசி பலன்கள். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடலாம். நல்ல முதலீடுகளை செய்யலாம். புதிய வியாபாரம் தொடங்குவது, வியாபார அபிவிருத்தி செய்வது, பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வது, மேலும் வருமானங்கள் பல வகையில் வருவதற்குண்டான வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெண்களுக்கு அவர்களது இஷ்டங்கள் நிறைவேறும் காலகட்டம். மேலும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்கும். இந்த ஆடி மாதம் பொறுத்தவரையில் மேஷ ராசிக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. குறிப்பாக 3/8/2025 முதல் 5/8/2025 பகல் 12 மணி வரை சந்திராஷ்டிரம் உள்ளதால் மேஷ ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது, மன சம்பந்தப்பட்ட காரியங்கள் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. விசுவாவசு வருடம் ஆடி மாதம் ராசி பலன். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மிகவும் நன்றாக உள்ளது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மேலும் 2இல் உள்ள குரு உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்களை நடத்தி கொடுப்பதற்கும் தயாராக உள்ளார். மேலும் உங்கள் ராசிக்கு 10இல் உள்ள சனி ராகுவினால் தொழிலில் மிகவும் அபிவிருத்திகள் உண்டாகும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள், கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகுந்த அதிக லாபம் தரும் மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்கும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆடி மாதம் 10ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி குருவுடன் சேருகிறார். இந்த குரு சுக்கிர யோகமானது உங்களுக்கு மிகவும் நன்மை செய்யும். குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு மாறி மாறி அதீத நற்பலன்களை வழங்குவதற்கு தயாராக உள்ளார்கள். மேலும் வருமானம் இரட்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். குழந்தைகளை பொறுத்தவரை நன்றாக படிப்பார்கள். வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். வேலை செய்யும் பெண்களுக்கு பதவி உயர்வு, வருமானத்தில் அதிக லாபம், இவை அனைத்தும் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வருகிற 5/8/2025 பகல் 12 மணி முதல் 7/8/2025 இரவு 9 மணி வரை சந்திராஷ்டிரமம் உள்ளதால் அந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. யாருடனும் வாக்குவாதங்கள் செய்வது, வீண் சச்சரவுகளில் ஈடுபடுவது கூடாது. சோபம். ஆடி மாத ராசி பலன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் நன்றாக உள்ளது. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். குருவுடன் சேர்ந்து இருக்கிறார் ராசிக்குள்ளே. எனவே இந்த மாதம் மிகவும் சிறப்பானதாக அமையும். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரிய பகவானும்
உங்களுக்கு பல நன்மைகளை செய்வார்கள். மேலும் ஆடி மாதம் 18ஆம் தேதி புதன் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியானது சூரியன் புதன் புதாதித்ய யோகத்தை உண்டு பண்ணி உங்கள் ராசிக்கு மிகவும் நன்மைகளை செய்யும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களுடன் பேசி உரையாடுவீர்கள். மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இது நாள் வரை வராமல் இருந்த பணங்கள் வரும். கடன்கள் திருப்பி கொடுப்பீர்கள். கடனை அடைக்க வழி பிறக்கும். மேலும் கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படும். முன்னோர்களின் ஆசிகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் மாதம் ஆடி மாதமாக அமையும். மேலும் தொழில் முதலீடு செய்வது, வியாபார அபிவிருத்திகளில் ஈடுபடுவது தங்களுக்கு சிறப்பானதாக அமையும். ஆடி மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு மிகவும் நன்றாக உள்ளது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 7/8/2025 இரவு 9 மணி முதல் 9/8/2025 முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அந்த நாட்களில் சுபகாரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது, புது முயற்சிகளை தவிர்ப்பது நலம். ஆடி மாதம் ராசி பலன். கடக ராசி. அன்பிற்குரிய கடகராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதமாகனது கடக ராசிக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. ஏனென்றால் உங்கள் ராசிக்குள்ளேயே சூரிய பகவான் இருக்கிறார். மேலும் ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்குள் புத பகவான் வருகிறார். எனவே உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த மாதமானது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். அவர் மிகுந்த லாபங்களை செய்வார். ஏனென்றால் அவர் ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கிறார். மேலும் ஆடி மாதம் 10ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசிக்கு வந்து குருவுடன் இணைகிறார். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது கடக ராசிக்கு மிகவும் நன்மை செய்யும். ஏனென்றால் சுப விரயங்களை உண்டு பண்ணுவார். குருவுடன் சேர்ந்த சுக்கிரன் சுபத்துவ சுக்கிரனாக மாறி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு மனை யோகம் கொடுப்பது, புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, இது போன்ற சுப செலவுகள் நடைபெறும். வீட்டிலும் சுபகாரியங்கள் நடக்கும். மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவது, உங்கள் ராசிக்கு இது நாள் வரை இருந்த தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் குறிப்பாக இந்த ஆடி மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை தரிசனம் செய்வது சிறப்பு. மேலும் உங்கள் ராசிக்கு 10/8/2025 முதல் 12/8/2025 காலை 8 மணி வரை சந்திராஷ்டம் இருப்பதால் அன்றைய தினங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. யாருடனும் வாய்ஜாலங்களில் ஈடுபட வேண்டாம். மௌனம், அமைதியாக இருப்பது நலம். விசுவாவசு வருடம் ஆடி மாத ராசி பலன். சிம்ம ராசி. மதிப்பிற்கும் மரியாதைக்குரியும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதமானது சிம்ம ராசிக்கு சுமாராக இருக்கிறது. உங்கள் ராசிக்குள் இருக்கும் செவ்வாயும் கேது பகவானும் உங்களுக்கு வீண் அலைச்சலையும் கோபத்தையும் உண்டு பண்ணுவார்கள். எனவே ஆடி மாதம் முழுவதும் அமைதியாக இருப்பது நலம். மேலும் உங்கள் ராசிக்கு 7இல் இருக்கும் சனி ராகுவானது உங்கள் மனைவியிடம் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும். எனவே மனைவியுடனும் தொழில் கூட்டாளியுடனும்
வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கடகராசியில் ஆடி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். எனவே ராசிநாதன் சற்று பலம் குறைவாக இருப்பதால் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை இந்த ஆடி மாதம் நீங்கள் எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கக்கூடும். எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் மனம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சிறிதளவு வரும். எனவே மனம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 12/8/2025 காலை 8 மணி முதல் 14/8/2025 பகல் 11:30 வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது. எனவே இந்நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது, பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்காமல் இருப்பது, யாருக்கும் வாரண்டி ஷூரிட்டி கையெழுத்து போடாமல் இருப்பது நலம்.